காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ சுந்தராம்பாள் அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வைதீக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற சபரிமலையின் பெரிய நடைப்பந்தல் ஐயப்ப கீர்த்தனைகளை வயலினில் வாசித்து 4ஆம் வகுப்பு மாணவி வைகா அசத்தினார். எர்ணாகுளம் மாவட்டம் கோதமங்கலத்தைச் சேர்ந்த வைகா கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து ஐயப்பனை தரிசிக்க சபரிமலை வருகிறார். முதன்முறையாக சன்னிதானத்தில் வயலின் இசை நிகழ்ச்சியை ஐயப்பனுக்காக சமர்ப்பித்தார். அவரது கீர்த்தனைகளை ஐயப்ப பக்தர்கள் ரசித்து கேட்டனர். திருவண்ணாமலையில் டிசம்பர் 3ஆம் தேதி ஏற்றப்பட்ட மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்கள் ஜோதியாய் ஒளிர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தது. 11 நாட்கள் முடிவடைந்து விட்ட நிலையில் 2668 அடி உயரம் கொண்ட தீபமலை உச்சியிலிருந்து நேற்று திருக்கோவிலுக்கு மகாதீப கொப்பரை கொண்டுவரப்பட்டது. அதற்கு 1000 கால் மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே வேலாயுதபுரத்தில் அமைந்துள்ள ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி கிறிஸ்தவர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அப்போது கிறிஸ்துமஸ் தினத்தை வரவேற்கும் விதமாக 25 அடியில் கிறிஸ்துமஸ் மரம் அமைத்து தமிழகத்தின் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு 15 அடி உயரத்தில் குடில்கள் அமைத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பிரசித்தி பெற்ற சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை காலமான தற்போது பக்தர்கள் 18ஆம் படிக்கு கீழே உள்ள பெரிய நடைப்பந்தலில் காத்திருக்கின்றனர். அவர்களின் சோர்வு நீக்கி உற்சாகப்படுத்தும் விதமாக 10வது ஆண்டாக திருவல்லாநாதம் இசைக்குழுவின் பக்தி கான சுதா இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது சன்னிதானத்தை பக்திமயமாக மாற்றியது. இதனால் தரிசனத்திற்கு காத்திருந்த ஐயப்ப பக்தர்கள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். மயிலாடுதுறை அருகே குத்தாலம் காவிரி ஆற்றங்கரையில் சிவ வைணவ கோயில்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் மற்றும் பெருமாள் காவிரியில் எழுந்துருளி காவிரி கடைஞாயிறு தீர்த்தவாரி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தர்மபுரம் ஆதீனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடினர். பிரசித்தி பெற்ற சபரிமலையில் இந்த ஆண்டின் மண்டல மகரவிளக்கு பூஜை காலத்தில் சாமி தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை 25 லட்சத்தை நெருங்குகிறது. இதில் தினசரி சராசரியாக 1 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரிப்பால் கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் முறைப்படி 1 மணி நேரத்திற்கு 5000 பக்தர்கள் தரிசனம் முடிக்கும் வேகம் கடைபிடிக்கப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரலாற்றை விவரிக்கும் ஓவிய படத்தை கோவிலின் வெளியே மரத்தடி ஓரம் வைத்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோவிலின் வரலாறை கூறும் முக்கிய படமான இந்த படத்தை யார் இங்கு கொண்டு வைத்தார்கள் என்ற விவரம் தெரியவில்லை. இதையடுத்து பக்தர்கள் அந்த புகைப்படத்தை பாதுகாப்பாக கோவிலுக்குள்ளோ அல்லது வேறு இடத்திலோ வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கிருங்காக்கோட்டையில் அருள்பாலிக்கும் அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் மண்டல அபிஷேக விழா நடைபெற்றது. இதில் கிராமத்தார்கள் முன்னிலையில் அன்னைக்கு சிறப்பு சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சென்னையைச் சேர்ந்த சிறுமி அருள் செல்வி தியா சாமி தரிசனம் செய்தார். உற்சவர் முருகப்பெருமான் முன்பு முருகப்பெருமானின் பக்தி பாடல்களை மனமுருகி பாடினார். இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் சார்பில் மலர் மாலை பிரசாதங்கள் சிறுமி தியாவிற்கு வழங்கப்பட்டது. கும்பகோணம் அருகே திரு நாகேஸ்வரத்தில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழாவின் கடைசி நாள் சூரிய புஷ்கரணி குளத்தில் மகா தீர்த்தவாரி வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மணலூர் பகுதியில் அரசு பணிமனையின் முன்பு உள்ள பணிக்காத்த விநாயகர் ஆலயம் அமைந்திருக்கிறது. அந்த ஆலயத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒன்று கூடி மகா கும்பாபிஷேகம் நடத்தினர். இந்த கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். விடுமுறை நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் வருகை அதிகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் சபரிமலை சீசன் என்பதாலும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் வருகை அதிகரித்து ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் 5வது திருப்பதியும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதுமான இரட்டை திருப்பதி தேவர்பிரான் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் அஸ்தம் நட்சத்திரம் அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி 11 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் அடுத்த புத்தேரி கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வானில் கருடன் வட்டமிட்ட நேரத்தில் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றிய போது ஏராளமான பக்தர்கள் மெய் சிலிர்த்து சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விலங்கையா சாமி திருக்கோவில் மகாபிஷேகம் இந்து அறநிலையத்துறை சார்பில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.